இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நிலைபெறான எதிர்காலத்திற்கான வலுவூட்டப்பட்ட உலகின் தெற்கு நாடுகள் என்ற துணைப்பொருளின் கீழ் 3வது முறையாக நடைபெறும் இந்த மாநாடு பல்வேறு நாடுகளின் அரசு தலைவர்களின் பங்கேற்புடன் நடைபெற்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இணையவழி மூலம் இந்த கூட்டத்தில் உரையாற்றினார். ஸ்ரீலங்கா தேங்க்ஸ் இந்தியா. உலகளாவிய தெற்கு நாடுகளை வெளிப்படுத்தும் இந்தியாவின் முயற்சிகளை நாம் பாராட்ட வேண்டும். 2 வருடங்களாக இலங்கை மக்கள் எதிர்கொண்ட சிரமங்களை குறைத்து வங்குரோத்திலிருந்து மீள்வதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்தியாவின் பெருந்தன்மை காரணம் என்பதனை இத்தருணத்தில் குறிப்பிட வேண்டும். நமது 2 நாடுகளும் ஏற்றுக்கொண்ட நோக்கம் என்ற அறிக்கையானது 2 நாடுகளுக்கிடையில் எதிர்காலத்திலும் நெருங்கிய உறவுகளை பேணுவதற்கான வழியை திறந்துள்ளது. ஆனால் பல துறைகளில் எமது 2 நாடுகளுக்கும் இடையே ஆழமான பிணைப்பு ஏற்படும். தற்போது விரிவான பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒப்பந்தங்களை எட்டுவதற்கான இறுதி கட்டத்தை எட்டியுள்ளோம். மின்சாரம், போக்குவரத்து மற்றும் தரைமார்க்க இணைப்புகள் ஆரம்பிக்கப்படும். மேலும் திருகோணமலை துறைமுக அபிவிருத்தி மற்றும் ஏனைய இணக்கம் காணப்பட்ட திட்டங்கள் குறித்தும் கவனம் செலுத்தியுள்ளோம். இந்த திட்டங்கள் எமது அறிவையும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கும் இலங்கை டிஜிட்டல் பொருளாதாரத்தை நோக்கி நகர்வதற்கும் உதவும். ஆப்பிரிக்க ஆசிய நாடுகளை ஒன்றிணைக்க நடவடிக்கை எடுத்து வரும் நம் அனைவருக்கும் இடையே நெருக்கமான ஒற்றுமையை கொண்டு வருவதற்காக ஆற்றி வரும் பணிக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன். For the role you are playing now in forging closer unity